அவன் இவனை ஏமாத்தி இவன் அவனை ஏமாத்தி காசை தொலைச்சி கன்றாவி காதல் வேற. டேய் கொஞ்சம் சத்தம் போடாம நட்டை கொஞ்சம் தட்டாம இருக்கியா? தம்பி பாண்டி கணக்கு போட்டு பார்த்தேன், நட்டையும் எல்லா விஷயம் சொல்லிட்டா. நாங்க உனக்கு உதவி பண்றதா முடிவு பண்ணிட்டோம். சரி. ஆமாப்பா, எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. எக்ஸிக்யூஷன் மட்டும் தான் பாக்கி. அண்ணே அதையே சொல்லுங்கண்ணே, அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். அச்சோ, அதான் நான் மறந்துட்டேன். கொஞ்சம் டைம் கொடுப்பா, யோசிச்சு சொல்றேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எவ்வளோ பெரிய பிளான் போட்டாலும் ஒரு கட்டிங் கூட தேராது. அவன் அப்படித்தான் ஊத்திக்கிற பாட்டி. நீங்க உள்ள ஒண்ணு வச்சுக்காதீங்க. எங்கிட்ட ஒரு பெரிய ஐடியா இருக்கு. அதை கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சோம்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஏன்னா நான் சொல்றேன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க. நமக்கே டச் விட்டு போச்சு. பசங்க வர பூசு. என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஆரம்பிக்கலாம்ல. ஞாபகம், நம்ம நேரா போய் அந்த சைக்கோ தள்ளி வீட்டுல திருடலாமா? உச்சி எனக்கு அல்லு விடுதுடா. நெட்ட சொன்னது சரிதான். 2 தெரு தள்ளி ஒரு நகை கடை இருக்கு. நகை கடையா? வாங்க சொன்ன மாதிரி ஷாக் ஆகுறோம். நகை கடைக்கும் எங்களுக்கும் செட்டே ஆகாது. வேற ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்களேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் விசாரிச்சுட்டேன். ஓனருக்கு சுகரு லேப்ல கேட்டேன். மேனேஜருக்கு பிபி ரிப்போர்ட்டை வாங்கிட்டேன். கடையில போய் கத்தியை காட்ட வேண்டிதான். அசால்ட்டா அள்ளிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரமா அவர் மட்டும் ஏன் பேசாம இருக்காரு? நான் லால் பாய் வந்ததுல இருந்து சைலண்ட் மோட்லயே இருக்கீங்க. எல்லாம் ஓகே தானே? புரிஞ்சுச்சு. இப்ப என்ன, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, நாங்க சேர்த்து வைக்கணும். பாத்தியா, பிஞ்சு பண்ண லவ்வையே சேர்த்து வைக்குது. இதெல்லாம் சப்ப மேட்ரு. நீ தைரியமா இரு. என்ன